பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளும் கூட தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இப்படியாக நான் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஆம் அருமையானவர்களே, அங்கே பார்க்கிறோம். எங்கே போகிறான்னு பார்த்தோம்னால் அங்கே சபை ஆலய தலைவன் வீடு யாவீர் என்னும் பேருள்ள அவனுடைய வீட்டுக்கு அவன் பணிந்து கேட்டுக்கொண்டபடினாலே, அங்கே வியாதியை சுகமாக்கும்படியாக அவன் வருந்தி கேட்டபடினாலே அங்கே போய் கொண்டிருக்கிற வேளையிலே இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், என்னை தொட்டது யார். அருமையானவர்களே, இது தொடுகிற அனுபவம். ஆண்டவரை ஒவ்வொரு மனிதனும் தொடுகிற அளவிற்கு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள, அவர் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மனிதனும் தொடுகிற அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தொடுகிற அனுபவம் இங்கே பார்க்கிறோம். அந்த சகோதரியை குறித்து என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒன்றுமாகவில்லை. அநேக பிள்ளைகள் வியாதினாலே போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. மாந்திரிகள் சொன்னாங்கன்னா மாந்திரிக கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, சபைக்கு போறவங்களா, சர்ச்சுக்கு போறவங்களா இருக்காங்க, ஆராதனை கலந்து கொள்றாங்க, உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்றாங்க, காணிக்கை கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனா யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே அதன்படியே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை மற்றவர்கள் கேட்பாங்க. ஆண்டவர் பாதத்திலே உட்கார்ந்து அவர்கிட்ட தன்னுடைய காரியங்கள் எல்லாம் கொட்டி ஜெபித்து அவர் தொடுகிற அளவிற்கு தன்னை தாழ்த்தி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவற்றை ஒப்படைத்து அவருடைய இருதயத்தை அவருடைய அன்பை தொடுகிற அளவிற்கு தன்னை வருந்தி கேட்டு அவரை பெற்றுக்கொள்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அநேக நாட்களாய் வியாதியில மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மாத்திரை சாப்பிடும் போது சரியா இருக்கும், அடுத்து பின்னாடி அது பிரச்சனை வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா பிசாசு மட்டும் அவங்களை விட்டு போகவே போகாது. வாரம் வாரம் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என்னை விட்டு போக மாட்டேது பாஸ்டர் சொல்லுவாங்க. ஜோம் பண்ண உடனே போயிருது, திருப்பி வந்துருதுன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நாம் விட்டு வியாதி போகணும்னாலும் சரி, நம்முடைய சாபங்கள் நம்மளை விட்டு போகணும்னாலும் சரி, நம்முடைய இருக்கிற தீமைகள் நம்ம விட்டு கடந்து போகணும்னாலும் சரி, கோபங்கள் நம்ம விட்டு போகணும்னாலும் சரி, தன்னை தாழ்த்தி வருந்தி தன்னுடைய காரியங்களை முழுக்க ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி அவரை வருந்தி அவர் இருதயத்தை தொட்டுகிற அளவிற்கு, அவர் மனதில் இரக்கம் பிடிக்கிற அளவிற்கு உங்க வாழ்க்கை இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அந்த சகோதரி தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்தார், செலவழித்து விட்டாள் என்று பார்க்கிறோம். எல்லாம் செலவழிக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் மாந்திரை சொன்னா கூட போறாங்க, அங்க அவங்க விகுதி தர்றாங்க, அவங்க மந்திரிக்கிறாங்க சொன்னாங்களும் இவங்க ஆண்டவர் இவரோடு இருக்கிறவர் பெரியவர் என்றது மறந்து விடுகிறார்கள். காரணம் வியாதி பிரச்சனை அவர்களுக்கு வந்து அவங்களை விட்டு போக மாட்டேங்குது. ஆகையினால அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாராவது ஒன்று சொன்னா நம்புகிறார்கள், மாந்திரிகம் சொன்னா நம்புகிறார்கள், அங்க போகணும் சொன்னா நம்புகிறார்கள். அருமையானவர்களே, நீங்க உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ எத்தனை வருஷமா வியாதியில் இருக்கிறாளாம் பாருங்க. அவள் 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து, அநேக பேர் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வியாதியில படுத்த படுக்கையாய் இருக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கிறார்கள், மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று உங்களுக்கு தெரியும். ஆனா தன்னை வருத்தி தன்னை முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து, இங்கே பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த திரளான ஜனங்களுக்குள்ளே இங்கே போய் தொடுவது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று பாருங்கள். இன்னைக்கு அநேக கஷ்டங்கள், பாடுகள், கஷ்டம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை தேடுவதிலே குறை வைக்க கூடாது.
அநேக கஷ்டங்கள், அநேக நேரங்களிலே நீ ஆலயத்துக்கு போக முடியாத அளவிற்கு உனக்கு பாடு இருக்கலாம். அவர்கிட்ட கேட்க முடியாத அளவிற்கு உட்கார்ந்து ஜெபிக்க முடியாத அளவுக்கு சரீரம் உங்களை ஜெபிக்க விடாதபடி செய்யலாம். ஒருவேளை நீ ஜெபிக்க இடமில்லையே, போவதற்கு நேரம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆலயத்திற்கு போவதற்கு உங்களுக்கு சில தடைகளாய் இருக்கலாம். ஆனால் இந்த சகோதரி 12 ஆண்டுகளாய் வியாதிப்பட்டிருக்க வேளையிலே தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் சொன்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை வைத்தியம் பார்த்து, யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனை கொடுத்து பார்த்தாங்க. ஆனா இங்கே ஆண்டவர் பெருந்திரளாய் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நடுவில் இயேசு வருகிறார். இயேசுவால முடியும், என்னை பலப்படுத்த, என்னை சுகப்படுத்த அவரால் முடியும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அதிகம் இருந்தபடினாலே அந்த திரளான கூட்டத்துக்குள்ளே ஆண்டவரை தொட்டார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பாடு இருந்தாலும், எவ்வளவு விதமான காரியங்கள் இருந்தாலும் நீங்க ஜெபிக்க மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, யாரெல்லாம் அவர்கிட்ட ஜெபிக்கிறீர்களோ எல்லாம் அவருடைய காரியங்கள் எல்லாம், அன்பும் இரக்கம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, 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 இங்கே பார்க்கிறோம் அவருடைய இருந்து என்ன பலமுனதாம் வல்லமை கிளம்பியது, வல்லமை புறப்பட்டு போய் சுகமாக்குனதுன்னு பார்க்கிறோம். அப்படியாக அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும், நீங்கள் துதிக்கிற காரியமும், உங்களுடைய உண்மையும், உங்களுடைய உண்மையான விசுவாசமும் உங்களை ரட்சிக்கும். அருமையானவர்களே, அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ என்றார். விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை 100க்கு 100 இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட அந்த காரியத்தில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. திரளான ஜனங்கள் இடிப்பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஆனா அவள் பாடுள்ளவ, சரீரத்தில் பலம் குறைஞ்சவா, ஆனாலும் கூட அவளுக்கு ஒருவரையில எழுந்திருந்து நடந்திருக்க கூட முடியாது. எந்த கஷ்டம் வந்தாலும் எப்படியாவது இயேசுவை தொற்றணும். கொஞ்சம் நீங்க பண்ணி பாருங்க அருமையானவளே, அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய தொற்றிருப்பான்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி வர்றாங்கன்னா அந்த அரசியல்வாதியை பார்க்க போக முடியாது, கொஞ்சம் கூட கேப் இருக்காது. திரளான ஜனங்கள் சொல்லுவாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து வரும்போது திரளான ஜனங்கள் என்று பார்க்கிறோம். திரளான ஜனங்கள்னா போக முடியாத அளவுக்கு என்ன செய்யும் கஷ்டம் இருக்கும். அருமையானவர்களே, அந்த கஷ்டத்திலையும் அவள் ஆண்டவரை தொட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பாடு இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்து, விசுவாசத்திலே ஆண்டவருடைய இரக்கம் பெற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியாய், ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாய், பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து தன் காரியங்களை வருதி கேட்கும்போது அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புத சுகம் தருவார். ஒரு வேளை வியாதியில் இருக்கிறீங்களா? ஒரு வேளை பாடல இருக்கீங்களா? தீராத வியாதி இருக்கிறீங்களா? பிள்ளைசுரிய கட்டில் இருக்கீங்களா? நீங்க ஜெபம் பண்ணி தடைகள் நீங்களையா? இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபம் பண்ற வேளையில நீங்க இருந்த இடத்துல தங்களுடைய காரியங்களை எத்தனையும், தன்னுடைய மீறுதல்கள், தன்னுடைய காரியங்கள் அத்தனையும் இப்போ அறிக்கை செய்யுங்க. இப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றிகளோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே 12 ஆண்டு அவஸ்தையாயிருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஆண்டவரை செலவழித்து நிலைமையில ஒன்றும் முடியாது என்ற நிலைமையில அந்த சகோதரியை போல இன்னைக்கு யாராவது ஆண்டவரை இந்த நேரத்தில் அவர்களை போல இப்போ கேட்பார்களானால், எங்கிட்ட எல்லாமே இல்லை ஆண்டவரே எனக்கு சுகந்தாங்க அப்படின்னு இந்த வேலையில கேட்கிறவங்களே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அருமையான பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்டிருக்கிறீர். உம் ரத்தம் சகல பாவங்களையும், சகல ரோகங்களையும், சகல அக்கிரமங்களையும், அநியாயங்களையும் ஆண்டவரே அந்த வியாதிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்க வல்லவராயிரு நாங்களப்பா நம்புகிறோம். ஆண்டவரே நீ அப்படியே நீ நன்மை செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல சுதந்திரப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நீ அதிசயங்களை செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும் மாற்ற வைக்கிறோம், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மாற்ற வைக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அற்புதம் நடக்க வேண்டும் மாற்ற வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம்.
எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.